Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Spice and Life Canada channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது canned sardine fishனோட கிரேவியில் கறின்னு சொல்லலாம். ஒரு பாத்திரம் சூடானோடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அதையும் தாளிச்சுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நான் இப்போ சைடில் இந்த சார்டின் ஃபிஷ்ஷை வந்து ரெடி பண்ணிடுறேன். இது பாருங்கள் கேனில் இருக்குது. இது போன்லெஸ் அண்ட் இன் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலதெல்லாம் சில்லியில் இருக்கும், இல்லை டொமேட்டோ சாஸில் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இதில் போன் இல்லை. இந்த கேண்டுன்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸ்டீம்டு ஃபிஷ்ஷு தாங்க. ஸோ இப்போ தாளித்த இந்த எண்ணெயில் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இந்த ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி கேன்டு ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி நம்ம இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. இந்த மாதிரி வெளியில் போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் இது கூட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை இன்ச்சு இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா தட்டி எடுத்து போட்டுக்கிறேன். இதுவும் போட்டு நம்ம சேர்த்து வெங்காயத்தோடு சேர்ந்து எல்லாத்தையும் வதக்க போகிறோம். இந்த ஒரு தக்காளியையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு வேக வைக்கும்போது ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு மசிச்சிட முடியும். இது கூட இனி நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா ஃபிஷ் கறி மசாலா அப்படின்ட்டு இருந்துச்சுனாலும் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கும் ஸ்பைசினஸ்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, பச்சை ஸ்மெல் போகிற வரலும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, ஒரு 1.5 கப் தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரேவியாக வரும் நம்மளுக்கு. இது கூட கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கொதி வரும்பொழுது ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த கேனில் இருக்க இந்த சார்டின்ன்றது பார்த்திங்கன்னா எதுவும் இல்லைங்க, நம்ம கவலை மீன் இல்லை இந்த சாளை மீன் அப்படின்னு சொல்லும் பாருங்கள், அதுதான். அதை இதில் ஆட் பண்ணி கொடுத்துட்றோம். இது ஆல்ரெடி ஸ்டீம்டு ஃபிஷ் அப்படின்றனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட் இந்த உப்பு புளி காரம்லாம் இந்த மீனில் இறங்குறதுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் 3 to 4 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம வேக விட போகிறோம். சிம்மிலேயே வச்சு தான் இதை வந்து வேக விட போகிறோம். இது உங்களுக்கு முழுசாலாம் அப்படி இருக்கணும்னு இல்லைங்க. ஏன்னா நம்ம அந்த கேன்லேயே பார்த்திங்கன்னா ஓரளவு உடஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முள்ளெல்லாம் எடுத்துடுறது. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சா மாதிரி மீன் இது பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு தான் இது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, அவ்வளோதாங்க. நம்ம இதை வந்து நிறுத்திட வேண்டியது தான். நிறுத்திட்டு கொஞ்சமாக வந்து மல்லி இலை இருந்துச்சுன்னா அதையும் வந்து பொடியாக நறுக்கி அதில் போட்டு விட்டுடுறோம். அவ்வளோதான், நம்மளோட சார்டின் கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட நம்ம ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். இல்லைனாலும் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ப்ரெட்டோடு வச்சு சாப்பிட்றதுனா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம திக்காக கிரேவி ஆக்கிடலாம். அப்போ பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஃபிஷ்ஷும் அதை வந்து சார்ந்த அந்த கிரேவி மட்டும் இருக்கும். ஸோ அப்படியே ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். இது வந்து இட்லி தோசை கூடயும் சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா ஹை இன் ஒமேகா 3 அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான வெர்சடைலான ஒரு டிஷ்ஷுங்க அது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.